الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மதிப்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எங்களோட ஃபிக்ஹ் வகுப்பு இன்றைய பாடத்தில் முக்கியமாக தொழுகையுடைய சம்பந்தப்பட்ட பாடம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் ஃபிக்ஹ் வகுப்பு ஆரம்பிக்கிற நேரமே நாங்கள் சொன்னோம், தொழுகை தான் முக்கியமான பாடம். இந்த தொழுகைக்கு முக்கியமாக போகிறதுக்கு முன்னால், தொழுகைக்கு முன்னால் படிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை படிச்சுட்டு தான் நாங்கள் என்ன தொழுகைக்குள்ளே வரணும். அப்போ இவ்வளோ காலமாக இந்த ஃபிக்ஹ் கிளாஸில் நடந்த அவ்வளோ பாடத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தால், தொழுகைக்காக வேண்டித்தான் அந்த பாடங்களை நாங்கள் படித்து வைக்கிறோம். தொழுகையுடைய நிபந்தனை. இப்போ நாங்கள் இதுக்கு முன்னுக்கு தண்ணீரை வகை அதை பற்றி படித்தோம். எந்த தண்ணியை யூஸ் பண்ணாலும் இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு தண்ணி சுத்தமான தண்ணியாக இருந்தால் அதுக்குரிய அடையாளம் எனத்தியன், நஜிஸாக இருந்தால் அதுக்குரிய அடையாளம் எனத்தியன், இதெல்லாம் நாங்கள் படித்தோம். ஏன் நாங்கள் அதை படித்தோம் என்றால், தண்ணியால் தான் உது செய்ய போகிறோம். உது எதுக்கு தேவை? தொழுகைக்கு தேவை. அதனால் நாங்கள் தண்ணியை படிக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதே மாதிரி நாங்கள் படித்த பாடங்களில் நஜீஸ் சம்பந்தமாக படித்த பாடம், ரத்தம் நஜிஸா, இறந்தவைகள் நஜிஸா, மற்ற நஜிஸ்கள் என்ன வகைகள், அதை எப்படி சுத்தமாக்குது, இப்படியெல்லாம் படித்தோம். காரணம், தொழுகைக்கு நஜிஸ் துப்புரவு செய்யணும் என்பது ஒரு நிபந்தனை. அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சோம், அதை பற்றி படித்தோம். அதே மாதிரி இந்த குழுப்புடைய விஷயங்கள், உதுவுடைய விஷயங்கள், தயமத்துடைய விஷயங்கள், இதெல்லாம் தொழுகைக்கு முன்னால் உள்ள விஷயங்கள்ன்றதுனால தான் நாங்கள் அந்த விஷயங்களை படித்தோம். அப்போ இதுக்கு முன்னுக்கு நடந்த அவ்வளோ கிளாஸும் அவ்வளோ ஃபிக்ஹுடைய சட்டங்களும் மெயினாக நாங்கள் இன்றைக்கு இப்போ வந்துச்சு இடத்துக்கு வரத்துக்கு தான் நாங்கள் இதுக்கு முன்னும் படித்தோம். அப்போ நான் நினச்சேன், அந்த விஷயத்தில் டோட்டலாக உங்களுக்கு கிளியர். மறுக உதுவை பற்றியோ தண்ணியை பற்றியோ நஜீஸை பற்றியோ சந்தேகங்கள் வரக்கூடாது. ஏன்னா நாங்கள் அது விரிவாக, இது பயான் ஒன்றல்ல, ஒரு கிளாஸே, அதனால் விரிவாக ஆதாரங்களோட ஸ்க்ரீனில் போட்டு காட்டி அந்தந்த விஷயங்களை என்னென்ன ஹதீஸுக்கு என்னென்ன ஆதாரம், இந்த ஹதீஸ் எப்படின்னு விளங்கி கொள்ளணும், இது எப்படி எல்லா ஜாயும் படிச்சு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். மறுமையில் வந்து இவர் படித்து தரல, இவர் சொல்லி தரல, அவர் பேசல, அவர் எங்களை மாட்டி விட்டு, அதெல்லாம் எங்களுக்கு செல்லலாம். ரைட் ரைட். இப்போ இன்றைக்கு நாங்கள் வரப்போகிறது தொழுகை. தொழுகை நான் நினச்சேன் இதில் படித்ததுக்கு மிச்சம் விஷயம் இருந்துச்சு. குறிப்பாக பெண்கள்கிட்ட நடக்கக்கூடிய தொழுகை சம்பந்தமான சரியாக விளங்கி கொள்ளாத காரணமாக அப்போ இந்த தொழுகையை பற்றி நாங்கள் சரியாக விளங்கி கொள்ளாததன் காரணமாகத்தான் தொழுகையோட சம்பந்தப்பட்ட நிறைய பிழைகள் வரும். ரைட். இதில் நாங்கள் படித்ததுக்கு உள்ள விஷயங்கள் நான் நினச்சேன், இப்போ நோம்புக்கு எங்களுக்கு இன்னொரு மாதம்தான் இடையில நிச்சு, ஜனவரி மாதம், அது இன்னொரு கிளாஸ் தான் செய்ய இயலும். சில நோம்பில் ஏழுமென்றால் கிளாஸ் வச்சா பார்ப்போம். ரைட். அப்போ இதில் இந்த தொழுகையை பொறுத்த வகையில், தொழுகையில் நாங்கள் படித்த போகிற விஷயங்கள் எந்தின்னு கேட்டால், சுருக்கமாக தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் உள்ள நிபந்தனைகளை நாங்கள் படித்த போகிறோம். ஒன்று, தொழுகைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஒரு தொழுகையை சரியாக எப்படியே தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த மாதிரி நீயத்து, ஃபாத்திஹா, நிலையில் நிற்கிறது, ருக்கு செய்கிறது, இஅ்திதால், சுஜூது, அதில் ஓதக்கூடிய ஓதல்கள், இப்படியான விஷயங்கள் கட்டாயம் படித்தோம். தொழுகையுடைய நேரம் மிக முக்கியமானது. தொழுகிறதா இருந்தால் அதுக்கண்டு வக்தோடிச்சு, அந்த வக்தத்தை நாங்கள் எப்படியும் பார்க்கு, இதை படித்தோம். அதே மாதிரி தொழுகையோடு எங்களுக்கு மிஸ் ஆகினார். தொழுகையில் ஒரு விஷயம் எங்களுக்கு மிஸ் ஆகிட்டேன். உதாரணமாக சுஜூது ஒன்று தான் செஞ்சேன், ரெண்டு செய்யலை.
அல்லது ருக்கூல இல்லாமல் நிறைய அப்படியே ருக்கு செய்யாமல் சுஜூது போயிட்டேன், அல்லது முதலாவது அத்தகையாத்தில் இருக்காமல் நாங்கள் எழும்பிட்டேன். இப்போ இது சட்டம், இதை கட்டாயம் தெரிஞ்சிச்சோம். இதெல்லாம் தொழுகைக்குள்ள வர பாடம், ரைட். அதே மாதிரி எங்களுக்கு நின்று கொண்டு தொழலாம், இருந்து கொண்டு தான் தொழணும். இருந்து கொண்டு தொழுதுன்னா எப்படியும் தொழுது, அதுக்குள்ள சட்டம் எடுத்து சுஜூது செய்யிட்டு எனக்கு மேசை ஒன்றுக்கு மேலே சுஜூது செய்யணுமா, அல்லது ஒரு பொருள் ஒன்றை வச்சு அதுக்கு மேலே தான் நான் சுஜூது செய்யணும், எப்படி எனக்கு ருக்கு செய்கிறேன், இதெல்லாம் நிறைய சட்டமுள்ள விஷயங்கள் தான். சில நேரம் நீங்களே படிச்சிச்சாது. நாங்கள் அந்த முக்கியமான ஒரு விஷயத்துக்குத்தான் இந்த ஃபிக்ஹ் கிளாஸை நாங்கள் ஆரம்பித்தது. குறிப்பாக எங்களுக்கு வந்த ஒரு 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 கம்ப்ளைண்டில் ஒன்று தான், நோன்பு காலங்களில் பெண்கள் இங்கே பள்ளிக்கு தொலைத்துக்கு வாரம் தானே, சில பேருக்கு சில டைமுக்கு எஷா லேட் ஆகுது. இங்கே இமாம் 2 ரக்காத் தொழுது முடிஞ்சு பொம்பளைகள் வந்து சேரு, சில பேர் பின்சாப்பில் இந்த இமாம் லேட் ஆகுற டைனுக்கு இடையில வந்து சேர்ந்தால் எப்படியும் தொழணும். சில பேர் தெரியும். இந்த ஜமாத் தொழுகை அறிமுகம் இல்லை தானே, பொம்பளைகளுக்கு பெரும்பாலும் அறிமுகம் இல்லை. எங்களோட நாட்டை பொறுத்தவரை, அரபு நாட்டுகள் என்ன எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரைட். அவங்க ஜமாத் இல்லாமல் வேறு தொழவும் மாட்டாங்க. அந்த ஒரு பொம்பளைகள் அந்த அளவுக்கு தொழுகையில் பேணுது. அப்போ சில நேரத்தில் வந்த ஃபத்வா, அதாவது ஷக்குவா, கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டால், அப்படி 2 ரக்காத்மா மிஸ் ஆகி ஒரு ஒரு லேடி ஒன்று வந்து இடையில சேர்ந்தால் அந்த பொம்பளை திருப்பி ஸ்டார்ட்லேருந்து இமாமோடையும் தொழுவிட்டு திருப்பி ஸ்டார்ட்லேருந்து தொழுகுலாம் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் வந்ததெல்லாம் அறியாத்தலாம், ரைட். அப்போ இப்படி செய்கிற எனக்கு நாங்கள் இன்னும் நிறைய சுனத்தான தொழுகைகள் சம்மந்தமாக படித்ததுக்கு விக்ரு எப்படின்னு தொழுக, தஹஜ்ஜத் எப்படின்னு தொழுக, கியாமுல் எப்படின்னு தொழுக, எல்லாத்துக்கும் தனித்தனி சட்டம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட ஸ்பெஷல் ஒரு தொழுகையை சரியாக எப்படியும் தொழுக என்று கேட்டால், இஸ்லாத்தில் தொழுகைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அதுதான் நான் இன்றைக்கி சும்மா விளங்கப்படுத்த போகிறேன். நான் ஸ்க்ரீன் போடாத காரணமும் தான், இல்லாட்டி நான் ஸ்க்ரீனில் வளமையாக நாங்கள் ஸ்க்ரீனில் போட்டு விளங்கப்படுத்தி இன்றைக்கு நான் சொல்ல போகிறவங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சு கொள்ளணும். தொழுகையோட இடம் எனக்கு இஸ்லாத்தில் மற்ற இபாதத்துகளையும் விட ஏன் தொழுகை முக்கியத்துவம்? காரணம் என்னன்னு கேட்டால், தொழுகை சம்பந்தமான உள்ள விஷயங்களுடைய ஃபதாயில் சிறப்புகளையும் அது உடுபடுகிறதுனால வார அதாபுகள் தண்டனைகளையும் நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம ஒரு தொழுகையை முடுகிறது. அந்த அளவு பயங்கரமான இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எந்த இபாதத்தை எடுத்துக்கணும், தொழுகையோட முதலாவது சிறப்பு நம்பர் 1, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் வானத்திலிருந்து வஹி பூமிக்கு வந்து தான் கடமையாகப்பட்ட. ஜிப்ரீல் வருவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வஹியை கொடுப்பார், இன்ன விஷயங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு ஏவுவான் என்று சொல்லுவார். அப்போ அது சட்டமாக மாறும். அப்படித்தானே? ஹஜ் எடுத்துக்கொண்டாலும் ரசூலுல்லாஹ் கிட்ட ஜிப்ரீல் வந்தார், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஹஜ் ஏவுவான், அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. நபியே, அல்லாஹ்வோட கட்டளை உங்களோட சமூகத்தில் யார் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு சந்தர்ப்பம் தேகாரோக்கியம் இதெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்ய சொல்லுங்கோ ஒன்று அல்லாஹ் சொல்கிறான். வஹி வந்தது. அப்புறம் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. வஆத்து ஸக்கா, நபியே உங்களோட மக்களுக்கு அல்லாஹ் ஏவ சொல்லுவான் அவங்களோட பொருளாதாரத்திலேருந்து ஜக்காத்து கொடுக்க சொல்லி. எப்படி ஜக்காத் கொடுக்கணும் அதுக்குரிய விஷயங்களை ஜிப்ரீல் சொல்லி கொடுத்தார். இன்ன பொருள் இருந்தால் இவ்வளோ, இன்ன பொருள் இருந்தால் இவ்வளோ, தங்கம் இவ்வளோ இருந்தால் இவ்வளோ, ஆடு மாடு இவ்வளோ இருந்தால் இவ்வளோ, எல்லா சட்டத்தையும் சொல்லி கொடுத்தார். தார்த்தியில் எடுக்கணும், தாருக்கம் கொடுக்கணும், எல்லாத்தையும். ஆனால் தொழுகை அப்படி ஒன்று அல்ல, அதுக்கு ஆப்போசிட். அல்லாஹ் தஆலா ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆண்டோடு ரசூலுல்லாஹ்க்கு இருந்தது. ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கிற நேரம் அவருக்கு ரொம்ப ரொம்ப கவலையான, மிச்ச கவலையான ஒரு வருஷம் தான் ரசூலுல்லாஹோட 51வது வருஷம். அந்த வருஷத்துல ஹதீஜா நாஹி மௌத்தாயினதும், அந்த வருஷத்துல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்த அபூ தாலிப் மௌத்தாயினதும், வாப்பாட நானா மௌத்தாயினதும், அவர் சொந்தத்தில் மிக முக்கியமான ஆட்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சதும், தாயிஃபுக்கு போனதும், தாயிஃபில் அடிபட்டதும், திருப்பி மக்கா குழுக்கு வந்ததும், இதெல்லாம் அந்த காலத்தில் தான் நடந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தவும், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அமைதியை கொடுக்கவும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? கெஸ்டாக வானலோகத்துக்கு எடுத்தான். மிஅராஜுடைய பயணம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி
லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹு தாலா மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு உங்களை பயணம் செய்ய வைத்த அல்லாஹ் மிக தூயவன். அண்டு அந்த பயணத்திலிருந்து அல்லாஹு தாலா புராக் என்ற வானத்தில் உலகத்துக்கு எடுத்து 7 வானத்தையும் காட்டி, ஒவ்வொரு வானத்திலையும் என்னென்ன நடக்குது என்பதை இந்த ரசூலுல்லாஹ்க்கு காட்டி, ஒவ்வொரு வானத்திலையும் என்னென்ன நபிமார்கள் என்னென்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு காட்டி, அவங்களையும் சந்திக்க வச்சு, கடைசிக்கு 7வது வானத்துக்கு அப்பால் ஜிப்ரீல் கொண்டு போய் விட்டுட்டார். இதுக்காங்கள எனக்கண்டா வரையலாம், நீங்கள் போங்க. சொல்லாட சிறப்பு, வானத்துக்கு அப்பால் எனக்கண்டா வர முடியாது. இதுக்காங்கள அல்லாட ஓர்டர் எனக்கும் இல்லை இன்னைக்கு வாரத்துக்கு. நீங்கள் போங்கன்னு சொல்லி சிதறத்துல் முன்தஹா என்கின்ற ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு அடியில் ரசூலுல்லாஹ் கொண்டு போய் விட்டாங்க. சிதறத்துல் முன்தஹா பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது பெரிய ஒரு மரம், அதனுடைய கிளைகள் நட்சத்திரத்தோட சைஸ் அவ்வளோ பெருசு. அதை கிளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்கின்ற சத்தம் என்னுடைய காதுக்கு கேட்குறது. இதெல்லாம் நிறைய மேராஜுடைய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, குர்ஆன் சொல்கிறது சூரத்து நஜ்ம்ல, எந்த அளவுக்கு நெருங்கினார், அல்லாஹ் கிட்ட நெருங்கினார் என்றால், ஒரு ஈட்டியை வளைச்சா, ஒரு வில்ல வளைச்சா 2 மூளை, அந்த கவுறு கட்டிருக்கிற மூளை எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கிட்ட நெருங்கிட்டார். ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ்வை பார்க்கலாம், அது சட்டம். உலகத்தில் மனிதன், உலகத்தில் எந்த ஒரு நபியும் என்ன செய்யலாது, அல்லாஹ்வை பார்க்கலாம். அல்லாஹ்வை ஒரு மனுஷன், ஒரு படைப்பு பார்க்கறதாக இருந்தால் மறுமையினாலே வரும். எங்களோட அக்கீதா அப்படித்தான். சில பேர் சொல்லுவாங்க அல்லாஹ் பார்க்கல. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கொள்கிற இடையில வந்ததுக்கு, இது இந்த எங்களோட பாடமும் அல்ல, இதார்த்தம் வந்ததுக்கு சொல்லிக்கொள்ளும். சில பேர்கிட்ட கதை எந்தின்னு கேட்டால் விளங்கிக்கொள்ளும். நான் அக்கீதா பாடத்தில் விளம்பும் ஒரு கட்டத்தில், மனுஷனுக்கு அது எந்த நபி யாராக இருந்தாலும் உச்சகட்ட படைப்பு, சிறந்த படைப்பு தாரு உலகத்தில் சொல்லலாம். உலகத்தில் அதுக்காக ஒரு படைப்பு ஒன்று இல்லை. சையதுல் ஹல்க், படைப்புகளில் சிறந்தவர், படைப்புகளில் தலைவர். அவர் கூட மிஅராஜுக்கு போன நேரத்தில் அல்லாஹ் கிட்ட நெருங்கினாரே தவிர அல்லாஹ்வை பார்க்கல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு நினைக்கிறேன், ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போன போது அல்லாஹ்வை அவர் பார்த்தாரா என்று கேட்டாங்க. அப்போ ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, நானும் இதே கேள்வி என் கணவர்கிட்ட கேட்டேன். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நூறுன் அன்னா அராஹு, அது ஒரு வெளிச்சம், அது எப்படி என்ன வெற்றுக்கனால பார்க்கல, நான் பார்க்கல. அல்லாஹ் தன்னுடைய முதலாவது திரையை திறந்தான் என்றால், இந்த ஹதீஸ்ல வருது, முதலாவது அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு எத்தனையோ திரை, சாதாரண திரைகள் அல்லாததான், எத்தனையோ திரை இருக்குது. அந்த அதில் இருக்கிற ஆக கடைசி திரையை அல்லாஹ் திறந்தால், அந்த அல்லாட வெளிச்சத்தின் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பற்றி பேத்துருமலாம், அவ்வளோ பவர் அல்லாட நூறு. இன்னொரு நபி கேட்டார், யாரெல்லாம் எனக்கு ஒன்றை கொஞ்சம் பார்க்கணும். தார நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் எனக்கு ஒன்றை பார்க்கணும்னு கேட்ட ஒரு நபி இருக்குமெண்டா அவர் தாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். கால ரப்பி அரினி அன்துரு இலைக், இறைவா ஒன்றை எனக்கு காட்டு, நான் கொஞ்சம் பார்க்கறேன், கொஞ்சம் ஜஸ்ட் ஒன் என்று கேட்டான். அல்லாஹ் திருப்பி சொன்னான், லன் தரானி மூசா, நீங்கள் நபி தான், என்ற தூதர் தான் நீங்கள், ஆனால் உங்களுக்கு என்ன பார்க்கலாம், உலகத்தில் வச்சு பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம், எங்கே மறுமையில். லன் தரானி, பார்க்கவே மாட்டீர்கள். அப்படித்தான் பார்க்கணுமாக இருந்தால் ஒரு மலையை காட்டினால அந்த மலையின் உச்சியை இப்போ நீங்கள் பாருங்கோ, தொங்கலை மேட்டை பாருங்க, அந்த மலையோட ஒசக்க அல்லாஹ் தன்னுடைய வெளிச்சத்தை தான் காட்டினான், அந்த மலை தூளாக போடும். குர்ஆன் சொல்லுது இல்லைங்களா? அதனால ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போய் அல்லாஹ்வை கண்ட என்ற செய்தி பிள்ளை காணல, திரைக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் அல்லாஹ்வோட பேசினார். நான் இதை சொல்லி என்றால், பரவலாக சில இடங்களில் பேசப்படுகிற செய்தி, அந்த நாயகம் அல்லாஹ்வை 100 தடவை கண்டான், இந்த ஷேக் அல்லாஹ்வை அத்தனை தடவை கண்டான், இந்த ஆள் டெய்லி அல்லாஹ்வோட நேரடியாக பேசியான். இப்படியெல்லாம் சில பள்ளிகளில் சில வீடியோக்களில் பச்சை பொய்யை சொல்லுது. அதெல்லாம் அக்கீதாவுக்கு முரணான பேச்சு. நான் அதுக்காக தான் இதை சொன்னேன். மேராஜுக்கு போன அல்லாஹ்வுடைய தூதர், சிறந்த படைப்பு,
அவருக்கு அங்கே ஒரு படைப்பு இல்லை. அப்படித்தானே? உலகத்தில் ரசூலுல்லாஹ் எதையும் ரசூலுல்லாவை வச்சுதான் நாங்கள் சிந்திச்சோம். அவரை தாண்டி ஒருத்தருக்கு வேறொரு ஸ்பெஷல் சிறப்பு இருந்துச்சு என்றால் அது அர்த்தம் ரசூலுல்லாவை விட அவர் சிறந்தவர். அதுதானே அர்த்தம். ரசூலுல்லாவுக்கு அல்லாவை பார்க்க கிடைச்சில்லைன்னா ஒருத்தருக்குமே பார்க்க கிடைச்சிடலாம். அதனால் தாராளம் வந்து கொண்டு எங்கட நாயகம் அத்தனை தடவை அல்லாவை நேரடியாக கண்டது, எங்கட நாயகம் அவரோட நேரடியாக பேசியதெல்லாம் பார பொய் மட்டுமல்ல, ரசூலுல்லா மீது இட்டு கட்டுவது மட்டுமல்ல, ரசூலுல்லாக இழிவாக்குறதுக்கு சமம். என்ற அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாவை நேசிக்கிறதா இருந்தால் உண்மையிலே ரசூலுல்லாவை நாங்கள் நேசிக்கிறோம், அன்பு வைக்கிறோம் என்றால் வெறுமனே இருந்து கொண்டு பாட்டு பாடுவது மட்டுமல்ல, அவருக்கு அவரோட மதிப்பை குறைச்சியமாய் ஒரு இடத்துல நாங்கள் பேசக்கூடாது. அப்படி பேசிய தாராக இருந்தாலும், அது எத்தனை தனப்பா சுத்தினவனாக இருந்தாலும், காலத்தில் எத்தனை தத்தை சுத்தினதாக இருந்தாலும், எந்த மூலானவாக இருந்தாலும் அவரை நாங்கள் மதிச்சக்கூடாது. ரசூலுல்லாஹ் இழிவாக்குறது ரைட். அதனால் மியராஜுக்கு போய்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக இருந்து எடுத்த ஒரு இபாதத் இருக்குமாக இருந்தால் அது இதுதான், தொழுகை மட்டும்தான். அதனால் எங்களுக்கு அது மட்டும் போதும். இந்த தொழுகைக்கு அல்லாஹுடைய தூதர் இஸ்லாம் எந்த இடம் வச்சிருக்கு, அவ்வளோ உயர்தரமான ஒரு வணக்கம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்துக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தீங்க, லட்சத்துக்கும் மேல நபிமார்கள் வந்தீங்க. எல்லா நபிமார்களுக்கும் ஜஅல்னா லிகுல்லி நபியின் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா குர்ஆன் சொல்லுது. நாங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சட்டத்தை கடமையை நாங்கள் வச்சிருந்தோம். அல்லாஹ் சொல்கிறாங்க ஒவ்வொரு நபிமாருக்கும் வித்தியாசமான சட்டம். சரியா? ஒரு நபி இருந்தார், அந்த நபிக்கு இப்போ உதாரணமாக நாங்கள் தொழுகு, எங்களுக்கு எங்கே போனாலும் தொலையும். அப்படித்தானே? பேர்வலையிலும் தொலையும், தர்காட்டோன்னு போனாலும் தொலையும், கொழும்பு போனாலும் தொலையும், எத்தியோப்புக்கு போனாலும் தொலையும். வேறு நபிமார்களுடைய சட்டம் அதல்ல. தொழுகுதாக இருந்தால் பள்ளியில் தான் தொழமோனும், அதுவும் அவங்களோட ஊரில் தான் தொழமோனும். கொழும்பு போனால் கொழும்புல தொலையலாம் அவங்களுக்கு, அவங்க பேர்வலையாக இருந்தால் பேர்வலையில் வந்து தான் தொழணும். இப்படி சிரமமான சில சட்டங்கள் சில நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நபிமார்களுக்கு வித்தியாசம், அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான சட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தொழுகையை பொறுத்த வகையில் எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு இபாதத் இருக்குமாக இருந்தால் தொழுகை மட்டும்தான். சில நபிமார்களுடைய சமுதாயத்தில் ஹஜ் இல்லை, ஜக்காத் இல்லை, விளையா நோம்பு இல்லை, சிலருக்கு இருந்துச்சு சிலருக்கு இல்லை. ஆனால் தொழுகை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா விதியாக்கின ஒரே ஒரு கடமை இது மட்டும்தான், தொழுகை மட்டும்தான். அதே மாதிரி தான் இந்த தொழுகையை பொறுத்த வகையில் தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமானது, தொழுது கொண்டிருக்கும் பொழுது வேறு ஒரு வேலையும் செய்யலாம். நீங்கள் எந்த இபாதத்தை பாருங்க, நோம்பு பிடிச்சா படுக்கையில், இப்படிதானே? நோம்பு பிடிச்சா படுக்கையிலும் வேண்டியோட செய்யணும். அது நோம்பு, ஜஸ்ட் தின்னாமல் குடிக்காமல் அதாக இருந்தால் சரி. ஹஜ்ஜி சிரமம்ண்டா ஓரமாக நிச்சயம். தொழுகை அப்படியா? இல்லை. தொழுகை தொழுகைக்குள்ளே நீங்கள் நெருங்கினால் அடுத்த ஸ்டெப் நீங்களும் அல்லாவும் முனாஜாத், அல்லாவோட இப்போ நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். நோம்பு அப்படி இல்லை. அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் நீயத்தோட நீங்கள் தக்பீரை கட்டினா அடுத்த ஸ்டெப் நாங்களும் அல்லாவும் ஒரு சம்பாஷணை. அதனால தான் ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிற நேரம் தொழுது கொண்டிருக்கிறார், திருக்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை, தொழுகைக்கு வெளியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவர் பேசிட்டார். ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க, ஒரு இடத்தையோ சொல்லிட்டார், வேறொரு இடத்தையோ தஸ்பீஹ் வந்து என்னமோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்துட்டு கேட்டாங்க, மனில் முத்தக்கல்லிம், இப்போ தொழுகையில் தாரு பேசினு கேட்டாங்க. இப்போ நான் தொழுவிக்கிற நேரம் பின்னால் யாரோ ஒருத்தர் பேசின மாதிரி இருந்துச்சு, யாருன்னு கேட்டாங்க. ஒரு நபித்தோர் எழுமினார், ஆனால் யாரை சொல்லலை, நான் தான். அப்போ சொன்னாங்க, இன்னஹாதிஹி ஸலாஹ், இந்த தொழுகை லா யக்பலு ஃபீஹா கலாமல் பஷர், மனுஷனோட பேசிக்கொண்டிச்சியமா இந்த வேலையில் இந்த தொழுகையில் ஏலாம், அது தொழுகைக்கு வெளியில் வச்சுக்கோங்க. இன்னஹா தஸ்பீஹுன் வ தக்பீருன் வ முனாஜாத்துன், இது தஸ்பீஹி தக்பீர், அல்லாவோட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வேறொத்தரை மீன் கொண்டாடக்கூடாது. அப்படியான ஒரு இபாதத்து தான் தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்த வகையில்
தொழுகையுடைய ஸ்பெஷல் எந்தேன்னு கேட்டால் குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அதாவது வந்து இப்போ இன்றைக்கி பார்த்துக்கோங்க, 2019 எங்களுக்கு 20 கொரோனா வந்து தானே. கொரோனா வந்தோடனே உலகம் முழுக்க சொன்ன செய்தி எதுன்னு கேட்டால், எல்லாரும் இந்த கொரோனாவால் முழு உலகமும் அடங்கி முழு உலகமும் அதாவது ஒடுங்கி போய்த்து சாப்பாடு இல்லாமல் பட்டணி இல்லாமல் எல்லாரும் சாக போகிற இப்படி தான் சொன்னான். சாப்பாடு இல்லாமல் பட்டணியில் எல்லாரும் சாக போகிற அப்படின்னா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இந்த பையனை நடந்துக்கிறங்கிற பிரச்சனை, மழை பனிஞ்சி வெள்ளம் வந்து இல்லைன்னா யார் எங்கே எப்படி ஒரு உதவியும் இல்லாத ஒரு இக்கட்டான நிலையில் மனிதர்கள் நிற்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் எப்பவும் கிடைச்சி கொண்டிருச்சோணும், ரிஸ்க் எப்போவுமே வந்து கொண்டிருச்சோணும். எந்த உலகம் கொரோனாவில் கொரோனாவுக்கு மேலால் கொரோனா வந்து 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 முழு உலகமும் ஒதுங்கி நோந்து போனாலும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை எதன் மூலம் தரப்போகிறான்னா தொழுகையால் தான். எங்களுக்கு சில நேரம் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், தொழிலில் அபிவிருத்தி இருக்கலாம், அபிவிருத்தி இல்லாமல் இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் முதலாவது தொழுகையில் நாங்கள் பொடுபோக்கு. எப்போ பொடுபோக்கு வருமோ அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே பலாய் முசீபத்து, ரிஸ்க் இல்லாதது, ரிஸ்கில் விஸ்தீர்ணம் இல்லாது, ரிஸ்கில் பரக்கத்து இல்லாதது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்கிறோம். இது எங்களுக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? இந்த தொழுகை விஷயத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆர்வம் இல்லைண்ணா. நாங்கள் தொழிலை படித்து கொடுக்குற மாதிரி இல்லை இல்லைண்ணா. தொழிலுக்கு பழக்க மாதிரி இல்லை. முதலாவது ஒரு ஸ்டெப் நாங்கள் எடுக்கணும்னா இந்த பிள்ளைகள், அது ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும், தொழுகை விஷயத்தில் அவர்களை மிஸ் பண்ணாமல் அதை ஆர்வம் ஊட்டுவதும் அதற்கான எச்சரிக்கை கொடுக்கிறதும் அதுக்கு பழக்குவதும் தாய்மார்களாகி எங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு. ஷேக் சுதேசுக்கும் அவங்களோட உம்மா அதைத்தான் சொன்னேன். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, பெரும் அறிஞர்கள், இந்த உலகத்தில் வந்த பெரிய அறிவாளிகள் எல்லாத்துக்கும் முதலாவது அவங்க உம்மமார்கள் சொல்லிக் கொடுத்தது தொழுகை. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, வஅ்முர். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சூரத்துல் மரியம்ல கடைசியாக வரக்கூடிய வசனத்துகள் உண்டு. நான் நம்பரை நான் சொல்கிறேன். வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா. நபியே, உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை நீங்கள் ஏவுங்கள். ரசூலுல்லாஹ்க்கு கட்டளை. அவர் தான் கால் வீங்க வணங்குறார். அவர் தான் தொழுகையை கொண்டு வந்தார். அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா. நபியே, உங்கள் குடும்பத்துக்கு, குடும்பம் என்றால் மனைவிமார், பிள்ளைகள், தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தொழுகையை நீங்கள் ஏவுங்கள். கட்டளை கொடுங்க. தொழு கட்டளை கொடுங்க. வஸ்தபிர் அலைஹா. இந்த இஸ்தபிர் என்ற வார்த்தை, இஸ்தபர என்ற வார்த்தை சபுர் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. சபுர் என்ன? நாங்கள் சபுர் செய்யுங்க பொறுமை. சபுர் என்ற வார்த்தைக்கும் இஸ்தபிர் என்ற வார்த்தைக்கும் அர்த்தத்தில் வித்தியாசம் இருக்குது. சபுர் என்றால் சாதாரண பொறுமை. வஸ்தபிர் என்றால் சோதனைக்கு மேல் சோதனை வந்தாலும், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வந்தாலும், துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்தாலும் பொறுமைக்கு மேல் பொறுமை காருங்கள் என்ற அர்த்தம் தான் வஸ்தபிர். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா. நபியே, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா. தொழுது பொறுமையை கடைபிடிக்க சொல்லுங்கள். என்ன பொறுமை? அது என்ன பொறுமை என்றால், நிறைய தொழுவோம் நாங்கள். பக்த் மிஸ் ஆகுகள்ல, சுன்னா மிஸ் ஆகுகள்ல, நீண்ட நேரமாக தொழுகு, அவ்வளோ தொழுது பார்க்க ஒன்றும் கிடச்சில்ல, கேட்குறதுவா ஒன்றும் வருதில்லை. ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்த மாதிரி இப்படி பார்க்க வகி வருமோ, அது மாதிரி நாங்களும் சட்டைனுக்கு யோசிச்சு, இவ்வளோ தொழுகிறோமே, இவ்வளோ நேர்ந்து கொண்டு தொழுகிறோம், இவ்வளோ வரும், இன்னும் பிரச்சனை முடியலை, இன்னும் கேட்டது வரலை என்று மனுஷனுடைய அந்த மென்டாலிட்டியை அல்லாஹ் சொல்கிறான். வஸ்தபிர் அலைஹா. தொலை சொல்லணும், ஆனால் பொறுமையாக இருக்க சொல்லணும். அது மனுஷனை பற்றி அல்லாஹ்க்கு தெரியும்.
அவன் என்கிட்ட ஒன்று எதிர்பார்க்கான்னு அல்லாஹ் தெரியும். வஸ்தபிர் அலைஹா, சொல்லுங்கோ, தொலை சொல்லிட்டு பொறுமையாக சொல்லுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்க சில பேர் ஈமான் அப்படித்தான், ஒரு மாதத்துக்கு தொழுவாங்க, அண்ணன் குறையுது சொன்னதெல்லாம் அப்படிதானே. இன்றும் வரல சோம்பரை இல்லாட்டி பொடுபோக்கு அப்படியே குறைஞ்சி 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 பொறுமையெல்லாம் இலக்கு. அல்லாஹ் சோதிச்சியானது. அல்லாஹ் தான் சொல்கிறான், நீ கேட்டது சரி, நீ தொழுது சரி, என்கிட்ட பிரதி உபகாரம் கேட்டுத்தான் நீ தொழுதாக இருந்தால் அந்த தொழுகைக்கு நான் தரமாட்டேன். உனக்கு என்ன தரணும்னு எனக்கு தெரியும். நான் எனக்கு எது ஹைர் என்று நினைப்பதையும் விட எனக்கு எது ஹைர் என்பது அல்லாஹ் நினைப்பது தான் மேல். ஏன்னா அவன் என்ன படைச்சவன். சில நேரம் நாங்கள் உண்டு இது கிடைச்சா நல்லா ஆயிடுச்சுமே யோசிப்போம். அல்லாஹ் நினைப்பான் அதல்லடா, அதையும் விட சிறந்தோண்டு உனக்கு அது தாரேன். அண்ட் அல்லாவுடைய திட்டத்தில் இருக்கும். ஆனால் பொறுமாக போகும். அல்லாட்ட நாங்கள் இபாதத்தை காட்டியா அல்லா ஒன்றாங்க இப்போ இவ்வளோ தொழுது எனக்கு இது வேணும் என்று சொல்கிற ஈமான் எங்களுக்கு கூடாது. அதான் பிள்ளை. அதுதான் நல்லா சொல்கிறான், தொழுங்கோ. ஆனால் உங்களோட தொழுகை இது உண்மையிலே நீங்கள் என்ன விரும்பி தொழுகுதா அல்லது உங்களோட ஏதாவது தேவை ஒன்றை நீங்கள் அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி தொழுகுதா என்பதை எல்லாம் சோதிப்பான். அதனால தான் தொழுகைக்கு பிறகு அல்ல அதை கண்டிப்பாக சொல்கிறான், இஸ்தவிர் நபியே சொல்லிட்டு செல்லுமோ பொறுமையாக்கணும். அடுத்த வசனம், அந்த வசனத்துல அடுத்த துண்டு அல்லாஹ் சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா. அப்படி பொறுமையாக இருந்தால் நீங்க ஷர்ரியாக தொழுகைக்கு மேலால் நீங்க பொறுமை என்று வந்தால் நபியை நீங்க சொல்லுங்கோ, ரிஸ்க் நான் உன்னாட்ட கேட்கல. சுப்ஹானல்லாஹ், ரிஸ்க் நான் உன்னாட்ட கேட்கல. நஹ்னு நர்சுகுக், நான் உனக்கு ரிஸ்க் தருவேன். அல்லாஹ்வோட வார்த்தையை பாருங்க, எவ்வளோ ஆழமான வார்த்தை. தொழு, பொறுமையாக இரு, நான் உனட்ட ரிஸ்க் கேட்கல, நான் உனக்கு ரிஸ்க் தாரேன். இதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். பொத்தரச்சில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று உன்கிட்ட கேட்கலன்னா நான் தாரேன் அப்படின்னு எப்படி அர்த்தம்? எண்ணில் இல்லாததை தரப்போறான். எங்களுக்கு ஒரு தேவையோட பேச்சு நான் மொத்தத்தை கேட்குறோம், எனக்கு ஒரு இப்படி ஒன்று இருந்தால் நல்லமே, சரி நான் உங்கள்கிட்ட கேட்கல, நான் தாரேன்னா அதையும் விட கூடுதலாக நான் வச்சுச்சேன்னு அர்த்தம். அந்த வார்த்தை பிரயோகத்தில் அல்லாஹ் சொல்றான், தொழு, பொறுமையாயிரி, லா நஸ்அலுக ரிஸ்கா, ரிஸ்க் நான் கேட்க மாட்டேன். நான் உன்கிட்ட ரிஸ்க் அடியான பார்த்து சொல்றான், நல்லா உன்கிட்ட நான் ரிஸ்க் கேட்டா எனக்கு ரிஸ்க் போட சொல்லி இல்லை, ரிஸ்கோட பொறுப்பு எனக்கு உரியது, நான் தாரேன். இந்த வசனத்தை படிச்ச ஒரு அறிஞர்கிட்ட வந்து ஒருத்தர் முறைப்பாடு செய்றார். ஒரு பிரச்சனையை சொல்றார். என்ன சொல்றார்? எங்கட காலத்துல ஒரு வாட் கோதுமை கொட்டையோட விலை ஒரு தீனாருக்கு எங்களோட ஊரில் விற்கியாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் மக்கள் பட்டினியால் ஒரு வாட் கோதுமையை ஒரு தீனாருன்னு ஒரு தங்க காசு ஒரு பூங்காசினா பின்னைக்கு 2 லட்சம். ஒரு வாட் கோதுமை, ஒரு கோதுமை கொட்டையோட விலை ஒரு காலத்தில் 2 லட்சம். அப்படி போன காலத்தில் ஒரு அறிஞர்கிட்ட வந்து ஒருத்தர் முறைப்பாடு செய்கிறாரு, ஷேக் அவர்களே, இப்படி விலை போகுது எங்கட நாட்டில், இன்னும் கொஞ்ச நாள் போனால் நாங்கள் பசி பட்டணியால் சாக வேண்டும் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னார், லா உபாலி, ஒரு தங்க காசு இல்லை, 10 தங்க காசுக்கு போனாலும் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். காரணம், அல்லாஹ் எனக்கு ஏவினது மாதிரி அவனுடைய தொழுகையில் நான் கவனமாக இருக்கிறேன் என்றால் அவனுக்கு வாக்கெடுத்தது மாதிரி அவனுடைய வாக்கை அவன் எனக்கு நிறைவேற்றுவான். இதான் ஈமான். அல்லாஹ் ஏவினவன், அல்லாஹ் என்னடா சொன்னான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, தொழுக, பொறுமையாகிறேன். நான் தொழுகிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன். அல்லாஹ் தருகிறான் என்று எனக்கு வாக்கு தந்திருக்கிறான் என்றால் 10 தீனார் அல்ல 100 தீனாருக்கு மேலால் அந்த விலை போனாலும் ரிஸ்க் தர வேண்டிய பொறுப்பு அவனுக்கு உரியது, அவன் எனக்கு தருவான். அதனால தொழுகை என்பது வந்து நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, வீட்டில் மிகப்பெரிய பரக்கத்துக்குரிய அடையாளம் தொழுகை. வேறொன்று செய்ய தேவையில்லை. நீங்கள் அந்த ஊடு தொழுகை உள்ள ஊடாக மாறினான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தொழுகையில் ஆசையான தொழுகையாக மாறினான், அந்த வீட்டில் தொழுக. இன்றைக்கு நான் ஏண்ட ஒரு கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய செய்தி தான், இதுதான் நான் சொல்கிறேன். அல்லாஹ் தாலா இந்த சவுதி என்ற அந்த நாடு, பாலைவனம், வறுமை, காஞ்ச ரொட்டியில் வாழ்ந்தவங்க, தண்ணியே இல்லை,
ஒன்றுமே இல்லாத ஒரு பாலைவன பூமி. அங்கே தான் இஸ்லாம் வளர்ந்தது தானே. சூடும் அப்படித்தான், கூடும் அப்படித்தான், தாங்கல மனுஷன். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அல்லாஹு தாலா அந்த பூமிக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் இருக்குதே, அந்த பூமிக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் உலகத்தில் நான் நினைக்கிறேன், என்ன கருத்தை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவில் தாருக்கும் கொடுக்காத செல்வம். அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு வாழ்கிறாங்க. கடும் சூட்டில் கூட குளிரில் வாழ்கிறான், கடும் குளிரில் கூட சூட்டில் வாழ்கிறான். அவ்வளோ வசதிகளையும் அல்லாஹ் அவன் அழகு கொடுத்துருக்கிறான். கண்ணியமாக சந்தோஷமாக அவ்வளோ வசதி வாய்ப்புகளோட வாழ்கிறான். 2 ஹரமும் அவங்கள்ட்ட தான் இருக்குது, அவ்வளோ வாய்ப்புகளும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. பெரிய செல்வம். வறுமைன்றது நினைக்கிறேன் 0 வாய்ப்பு. நான் சும்மா இது ஒரு அறிஞர்கிட்ட கேட்டேன், எனக்கு படித்து தந்த ஒரு அறிஞர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ அல்லாஹால அவங்களுக்கு பறக்கச் செஞ்சிருக்கிறான் உங்களோட நாட்டுக்கு. அல்லாஹால இயற்கை வளம் என்பது ஒன்றுமே இல்லை, வெறும் பாலைவனம், கல் முரடு, காலில் ஒரு 2 எட்டு கூட நடக்கலாம், அப்படி பாலைவனம். இக்காரணம் என்ன இதுக்குள்ள ரீசன், இதுக்கு பின்னால் இருக்கிற ரீசன் என்ன என்று கேட்டதுக்கு சொன்னார், அவர்கிட்ட கருத்தாக சொன்னார், 2 ரீசன் தான் என்ன பொறுத்த வகையில். அவர் சொல்கிறார், ஒன்று, எங்களோட மக்கள் எவ்வளோதான் பாவியாக இருந்தாலும் டைமுக்கு பாங்கு சொன்னால் தொழுவாங்க. தொழுக விஷயத்தில் சிகரெட் அடிப்பான், கிட்டால சிகரெட் பப்பா. ஆனால் தொழுக வந்தால் வீசி போட்டு தொழுகையில் போய் தாஜராகி அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிடுவான். ஜமாத்து மிஸ் ஆக்க மாட்டாங்க அவங்க. நான் கண்டிருக்கிறேன். அல்லாஹ் அந்த ஊருக்கு கொடுத்துருக்கக்கூடிய நியமத்தினு கேட்டால் ரோட்டுக்கு ரோட்டு பள்ளி, தடுக்கி விழுந்தாலும் பள்ளியில் தான் விழுவணும், அந்த மாதிரி பள்ளிகள். ஜமாத் என்பது மிஸ் ஆகாது. இந்த தடவை நான் கண்டேன், அதாவது அவனோட ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு குடிக்கும் பொழுது தொழுகையுடைய நேரம் நான் காப்பி என்டர் ஆக போல ஒரு 7 இல்லாட்டி 8 பொம்பளைகள் தொழுகைக்கு பாங்க சொல்லுது, பட்ட ரெடி ஆகிறாங்க, ஐனிய முசல்லா விரிச்சாங்க, தொழுதாங்க. நாங்கள் அப்படி தொழுகிறோமா? இல்லை. தொழுகையுடைய அவ்வளவு நேரத்தை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் தான் அந்த மனிதர்கள். தொழுகை என்றால் அவ்வளோ, தொழுகை மிஸ் ஆகுதுன்றது ஏதோ பெரிய ஒரு மழையோடு வந்து விடுற மாதிரி ஃபீலிங் அவங்களுக்கு. தொழுகை விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்கிறாங்க. 2வது விஷயம், பெற்றோர்களை மதிக்கிற விஷயம். என் பிள்ளைகள்கிட்ட இல்லாத ஒரு பகுதி தான் பெற்றோர்களை மதிக்கும் விஷயம். சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்குது. நான் ஒரு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த அந்த வீட்டு ஓனர், அந்த மனிதனுடைய மகன், மூத்த மகன், ஏதோ ஒரு தேவைக்காக வெளியில் போனார். வெளியில் போய்த்து உள்ளுக்கு வராரு. வார நேரத்தில் வாப்பாட கையை பிடிச்சி சலாம் சொல்லி வாப்பாட கையை மோந்து நெத்தி மோந்துட்டு உள்ளுக்கு போனார். திருப்பி 2வதாக என்னமோ ஒரு வேலைக்கு போனார். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கேட்கல, திருப்பி உள்ளுக்கு வராரு. வாப்பா கிட்ட சலாம் சொல்லி கையை மோந்து நெத்தி மோந்துட்டு உள்ளுக்கு போகிறார். என்கிட்ட கேட்டார், பார்த்தா இப்படி தான் எங்களோட பிள்ளைகள் வளர்ந்து. வாப்பாண்டால் அது எத்தனை தைனம் இருந்தாலும் சலாம் சொல்கிறதும், பாப்பாவை மோக்குவதும், பாப்பா முஆனகா செய்வதும், பாப்பாவுக்கு துவா செய்ததும், இப்படித்தான். அந்த பெற்றோர்களுடைய உள்ளம் எப்பவும் குளிர்ந்து கொண்டே இருக்குது பிள்ளைகளால். ஈக்கு 2 ஈக்குதான், இல்லைன்னு இல்லை, பொதுவானத்தை சொல்கிறேன். பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மதிப்பு தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. அதனால தொழுகை என்பது நாங்கள் மிச்சம் முக்கியமாக முதலாவது ட்ரை பண்ணணும், தொழுகையை அந்த நேரத்துக்கு தொழுகிறதுக்கு. தொழுகை அதான் சொல்லப்பட்டால் ஏதோ பெரிய ஒரு பொறுப்பு எங்களோட கையில் வந்துட்ட, இப்போ தொழணும் என்ற ஒரு ஃபீலிங் வரும். அதுவும் உள்ளத்தில் மன அச்சத்தோட அல்லாஹ்க்கா வேண்டி நாங்கள் தொழுகிறோன்ற ஒரு ஃபீலிங் வரும். அதனால நான் குர்ஆன் சொல்லுது, தார்ஷரி சும்மா கடமைக்காக சோம்பேறித்தனத்தோட தாராள தொழுதால் அவன் முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் இருக்கிறான். சோம்பேறிக்கு தொழுறதுக்கு இந்த தொழுகை இல்லை. உதாசீன தாரோ, இப்போ நாங்கள் கேமலுக்கு வரோம், எல்லாரும் வரதுக்காக வேண்டி வந்தா 0 மார்க்ஸ் இல்லை. இன்றைக்கு போகலாட்டி அவங்க நாளைக்கு கேட்பாங்கண்ணா, இன்றைக்கு ஆள் இல்லை, நாளைக்கு கேள்வி வரும், அதனால போகும். அப்படியா தொழுகை அல்ல. இது முனாஜாத், அல்லாஹ்வோடு செய்து கொள்ளக்கூடிய முனாஜாத்துகளை முக்கியமானது. எனவே தொழுகை நாங்கள் எப்போவுமே உள்ளட்சத்தோட தொழணும். அந்த தொழுகை தான் எங்களுக்கு அதில் முக்கியமாக ஏண்டிய அளவுக்கு ட்ரை பண்ணுங்க.
பாங்கு சென்ன உடனே எங்களோட தொழுகையை அந்த ஒவ்வொரு வக்தில் தொழுகிறதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மிச்சம் விரும்புகிற நேசிக்கிற ஒரு அமல், ஒரு இபாதத், அதை சொல்லுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அந்தந்த நேரத்துக்குள் அந்தந்த தொழுகையை தொழுவது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமானது. அது போல சொன்னாங்க, சும்மா ஐயோ, அதுக்கு பின்னால் என்னன்னு கேட்டாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. அதுக்கு பின்னால் அல்லாஹ்க்கு விருப்பமான சும்மா ஐயோ அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வது என்று ரசூலுல்லாஹ் 3லையும் முதலாவதாக சொன்னது. அந்த நேரம் வந்த உடனே டக்குன்னு தொழுது. நீ எல்லாருக்கும் மிஸ் ஆக ஒரு இடம் தான் அந்த நேரத்தில் உதாசீனம் அல்லது கவனீனம் தான். ஆனால் நாங்கள் பழகிக்கொள்ளணும் இந்த தொழுகையை வேர்த்தாக்குறதுக்கு, தொழுகையை அல்லாஹ்க்கு விருப்பமாக்குறதுக்கு. அதில் முதலாவது எங்களோட விஷயம் நேரத்துக்கு தொழுகை. சில நேரம் கிச்சனில் வேலை 12 மணிக்கு ஆக்குற டைம் தான், பாலை காக்கணும் எல்லாம் செய்யணும் தான். நாங்கள் யோசிக்கிறது தெரியுமா, ஆக்கி சோத்தை மூடி வச்சு வாரவருக்கு ஏற்பாடு பண்ணி உடுப்பையும் கழுகி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக தொலைவோம்னுட்டு எனக்கு அசருக்கு பாங்க செய்கிறதுக்கு 5 நிமிஷம். இப்படிதானே சில பேர் திண்டுட்டு தான் தொழுவது, நல்லா குளிச்சுட்டு திண்டுட்டு அதுக்கப்புறம் தக்பீரை கட்டுவோம்னு பார்த்தா பாங்க செய்கிறதுக்கு 5 நிமிஷம். அந்த தொழுகை அவ்வளோ வேர்த் இல்லை. நாங்கள் ஏற்கனவே நான் படித்தேன்னு கேட்டால் சுத்தம், வேர்வை என்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. ஜஸ்ட் ஒரு வருஷம் எடுத்தால் தொழுதாச்சு. சில பேர் நினைக்கிற, நான் கிச்சனில் வேலை செய்தேன், என் மேல் அழுக்கு, எனக்கு துப்புரவு இல்லை, அதனால் என்ன செய்வோம்னா தொழுகையை எல்லாம் குளிச்சுட்டு தொழுதா தான் தொழுகை இல்லை. அதல்ல, அதுக்கு பழகம் வேணும். நான் மடிக்கடி சொல்கிற செய்தி என்னன்னு கேட்டால், எப்போ எங்களோட மார்க்கம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்குது, வேர்வை என்பது எங்களுக்கு அசுத்தம் அல்ல, எங்களோட வேர்வை எங்களுக்கு அசுத்தம் அல்ல, எங்களோட ரத்தம் எங்களுக்கு அசுத்தம் அல்ல, நான் படிச்சிட்டோம். டக்குன்னு பாத்ரூம் போவாச்சு, ஒழுவெடுத்தாச்சு, வக்துக்கு தொழுதாச்சு, மற்ற வேலையை பார்த்தாச்சு. இது எங்களோட வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அல்லாட வேலையை பிக் போட்டுக்கிட்டு எனக்கு அல்லாஹ் சொல்கிற மாதிரி தான் பொறுமை, இன்னும் வரல பொறுமை. காரணம் இங்கே குழப்பம். நீங்கள் அல்லாட வேலையை பிக் போட்டு முக்கியத்துவம் எங்கே, குஷினிக்கும் சோத்துக்கும். நீ அதனால் அது அது சரியாக சீராகும் வரைக்கும் எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கு. ரைட். அடுத்தது இந்த தொழுகையிட நான் சிறப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆழமாக பஞ்சு கொள்ளுது. அடுத்தது தொழுகையிட மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெரியாமல் எங்களோட பாவத்தை மன்னிச்சேன். நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் செஞ்ச பெரும்பாவத்தை கூட அல்லாஹ் மன்னிச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வரார், புகாரியில் இல்லாட்டி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு நபித்தோழர் வரார். சஹாபாக்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் சபையில் வந்தபடி நேராக நின்றார். அவருக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட வரணும், வந்து கொள்ள இயலாம். ஏன்னா பிரச்சனை பெரிசி, அதான் பிரச்சனை, அவரோட பிரச்சனை பெரிசி. பொறுமை இழந்தார், முன்னுக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அசப்து என்றார். ஒரு மோசமான வேலை செஞ்சுட்டேன். என்ன மோசமான வேலை? நான் ஒரு மதில் ஒன்று இருந்துச்சு, ஒரு தாப்பை. அந்த தாப்பைக்கு மேலே பாஞ்சா அந்த வீட்டில் ஒரு பெண், அந்த பெண்ணோடு நான் தவறாக நடந்து கொண்டேன், விபச்சாரம் செய்யலை, ஆனால் நான் தவறாக நடந்து கொண்டேன். அல்லாஹ் எனக்கு ஹத்து தார லெவலுக்கு ஒரு பிரச்சனையோடு செஞ்சிச்சு. மனிதன் சைத்தான் பூந்துட்டான். சொல்லா மௌனமாக இருந்தாங்க, சொல்லா மௌனமாக இருந்தாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, யார சொல்லா எனக்கு கவலை, எனக்கு கேளாம், என்ன துப்புரவாக்கும். தொழுகையுடைய நேரம் வந்தது. சொல்லா தொழுவிச்சாங்க. தொழுவிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு முதலாவது கேள்வி கேட்டாங்க, ஐநர் ரஜுல். இதை வந்து கேட்டார், அவர் எங்கன்னு கேட்டாங்க. அவர் தொழுவிட்டு திரும்பி போகிறார், பதில் கிடைக்கலேன்னு திரும்பி போகிறார். சொல்லா கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு கேட்டாங்க, அசல்லைத்தமானா, இப்போ எங்களோட நீ தொழுதான்னு கேட்டான். அசல்லைத்தமானா, இப்போ நீ என்னோட தொழுதான்னு கேட்டான். ஆம் யார சொல்லு, இது ஃபகத் கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உன்னோட பாவத்தை மன்னிச்சிட்டான், போனான். இப்படி ஒரு தொழுகை, அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவன் செஞ்சுட்டு வந்த பாவத்தை மன்னிச்சிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் நினைச்சாத பாவங்களை எல்லாம் எதன் மூலம் கழுகப்படுது? தொழுகையின் மூலமாக. அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், வந்து சொன்னார், இன்னல் ஹசனாத்தி வ அகிமிஸ் ஸலாத்த தரஃபயின் நஹாரி வ ஸுலஃபன் மினல் லைல் இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸஜிஆத். ஒரு குர்ஆன் வசனம் வந்தது, நபியே,
தொழுகையை நீங்கள் பகலின் 2 ஓரங்களில் நிலைநாட்டுங்கள். தரஃபையின் வசுலஃபம் மினல்லை, இரவின் சில பகுதிகளிலே நீங்கள் தொழுவுங்கள். இன்னல் ஹசனாத்தி, அப்படி தொழுகிறதுனால அந்த நன்மைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தெரியாத பாவங்கள், பெரிய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற வசனம் இறங்கியது. அப்போ அப்புறம் சொல்ல வந்து ஓதுறாங்க சஹாபாக்கள சபையில், இப்படி ஒரு வசனம் வந்திருக்கப்பா, எங்களுக்கு இப்படி ஒரு வகை வந்திருக்குது. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர் கொஞ்சம் நன்மையில் ஆர்வம் எழுப்பிக்கிட்டார். யார சொல்லலாம், இந்த வந்து கேட்டாரே, நான் இப்படி செஞ்சிட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பீக்கா, நீங்கள் சொன்னீங்களே, போ அப்பா உனக்கு தொழுக, அவருக்கு மட்டுமா இது அப்படின்னு கேட்டான். அவருக்கு மட்டும் இறங்கின வசனம் இது, லா லில் உம்மத்தி குல்லிஹா, என் உம்மத்தில் எல்லாருக்கும் இதுதான் சட்டம். என் உம்மத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால தொழுகை என்பது எங்களுக்கு பரக்கத்தை கொண்டாடுற மாதிரி, ஃபதுலை கொண்டாடுற மாதிரி, ரிஸ்கில் விஸ்தீரணத்தை கொண்டாடுற மாதிரி, நாங்கள் நினைக்காத பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிச்சியான். இதுதான் முக்கியமானது. அதனால் அந்த ஃபீலிங் எங்களுக்கு வரணும். நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் சும்மா சாதாரணமாக அல்லா 5 நேரம் தொலை சொல்லிட்டான் ஒன்றும் இல்லை என்று. தொழுகையில் அல்லாஹு தாலா வச்சிருக்கக்கூடிய இடம் இருக்கே, அது நானும் நீங்களும் நினைச்சாத ஒரு இடம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை சரியாக தொழுதுவோங்கோ. சில தொழுகைகளோட மூஞ்சில சுருட்டி வீசப்படும், அந்த மாதிரி தொழுகைகள் தொழுதாதீங்க. அதெல்லாம் ருக்கு சுஜூது நிலைகள் சரியாக பேணப்படாத தொழுகைகள், நேரம் தவறிய தொழுகைகள். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த தொழுகைகளை தூக்கி உட மூஞ்சில வீசுவான், சுருட்டி வீசுவான். அதனால சொல்றீங்க தலையாசம் என்ற அவ்வளவு மா யுஹாஸபுல் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. நாளை மறுமையில் வணக்கத்தை பற்றி முதலாவதாக அல்லாஹ் கேட்க போகிறது ஃபர்ஸ்ட் பட்டியல் தொழுகை. சரியா, ருக்கு சரியா, நன்மை பூர்வமா சரியா, இந்த விஷயங்களை பற்றி ஃபஇன் ஸலுஹ ஸலுஹ. உங்களோட தொழுகை சீராகி விட்டால் மற்ற தொண்டு நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் வெற்றியாளர் என்று சொன்னாங்க. அதனால தான் தொழுகை விஷயத்தில் அறிஞர்கள் சரியான பயம், தொழுகை ஒடுகிற விஷயத்தில் சரியான பயம். இமாம் அஹ்மதுடைய உம்மா சொல்லுவான், இமாம் அஹ்மது இவ்வளவு தூரம் அறிஞராகிறதுக்கும் பெரிய அறிவாளி ஆகிறதுக்கும் காரணம் என்ன? அவர் சொல்கிறான், சுபகு தொழுகைக்கு நானே கூட்டிக்கணும் வந்து நானே பள்ளியில் விட்டுட்டு நான் காத்து கொண்டு இருப்பேன், தொழுவிட்டு வெளியில் வரும் வரை. உம்மா என்ன செய்கிறாண்டா, சுபகுக்கு கூட்டிக்கணும் வந்து பள்ளியில் விட்டுட்டு இமாம் அஹ்மத் தொழுது சின்ன பிள்ளையில தொழுவிட்டு வரும் வரைக்கும் யார் காத்து கொண்டிருப்பான்? உம்மா காத்து கொண்டிருப்பான். எந்த ஒரு உம்மா தன்னுடைய பிள்ளைகளின் தொழுகை விஷயத்திலே ஆர்வமூட்டி கவனம் செலுத்தி எந்த பிள்ளையை வளர்க்குறாங்களோ இந்த இடத்துல சொன்னோன்னு நினச்சிக்கோங்க, அந்த உம்மாவும் பிள்ளைகளும் ஒரு நாளும் தோக்குறாங்க. அந்த உம்மாவும் பிள்ளைகளும் ஒரு நாளும் தோக்குறோம். இந்த எங்கள் ரோட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தான், புள்ள செல்லு கேட்கல, புள்ள அதுக்கு பழகி, புள்ள இதுக்கு பழகி, புள்ள அப்படி புள்ள காரணம் தொழுகையில் அவல நிலை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களோட ஊர்களை கபிரிஸ்தான் மாதிரி மையவாடிகள் மாதிரி மாற்றாதீங்க. சுன்னத்தான தொழுகைகள் வீட்டில் தொழுவோம். அதனால ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியில் ஃபர்லா தொழுதுட்டு வீட்டுக்கு போய்ட்டு தான் சுன்னத்தை தொழுவாங்க. முன்பின் சுன்னத்தில் எங்கே தொழுவாங்க? குறிப்பாக சுபஹுடைய முன் சுன்னத்தெல்லாம் ரசூலுல்லாஹ் வீட்டில் தான் தொழுவாங்க. அதனால சொன்னாங்க, உங்கள் வீட்டில் பரக்கத்து வேணுமா, கபூருமாய் ஆகக்கூடாத முசீபத் இல்லாமல் போகணுமா, வீட்டில் அதிகமாக சுன்னத்து தொழுங்க பிள்ளைகளையே. எனவே தொழுகை என்பது மிக முக்கியமானது, அதை சரியாக பேணிக்கொள்ளணும், அது பரக்கத் பொருந்தியது. அதில் ரசூலுல்லாஹ் கடைசியாக சொன்ன ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். மரணப்படுக்க ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தாகிறதுக்கு 3 நாள் பேலன்ஸ். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எழும்பி சொல்கிறாரு, என்ற சமுதாயம் தொழுதுட்டாங்களா, அசல்லன்னாஸ், தொழுக நேரம் வந்துட்டு எல்லாரும் பள்ளிக்கு, அதாவது நான் தேகாரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் ஆர்வத்தோட தொழுகைக்கு வந்தாங்களோ அது மாதிரி என்னுடைய தோழர்கள் பள்ளியில் வந்து சஃப்ல நிற்கிறாங்களா, அந்த நேரத்தில் கூட சஹாபாக்களோட விஷயத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட முதலாவது கேள்வி அசல்லன்னாஸ், மனிதர்கள் தொழுதுட்டாங்களா, சரியாக தொழுகையை பேணுறாங்களா, வக்துக்கு வந்துட்டாங்களா? ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், அவங்க சரியாக தொழுகிறாங்க. முரு அபாக்கி, அப்போ சொன்னாங்க, நான் தொழுகைக்கு போக இயலாத சந்தர்ப்பத்தில் ஆயிஷா உன்னோட வாப்பாக்கு சொல்லி இமாமத்து நடத்த சொல்லி, உன்னோட வாப்பாக்கு சொல்லி நான் இந்த இடத்துல போய் என்னுடைய தோழர்களுக்கு இமாமத்து நடத்த சொல்லி. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஏண்ட வாப்பா அதுக்கு தாங்க மாட்டார்,
அவரோட உள்ளம் சரியான நெகிழ்வுத்தன்மை, அவர் இறக்கமானால். நீங்கள் இருக்கிற இடத்துல போய்த்து அவருக்கு நிற்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லை, அந்த இடத்துல அவர் வரமாட்டார், அழுவார், தேண்டி தேண்டி அழுது விழுந்துருவார் என்று சொன்னாங்க. 3வது நாள் 3 நாள் 2வது நாள் இன்னும் நீங்கள் உம்ராவுக்கு போனால் இந்த வைக்காப்பட்டில் ரவுதால தொழுவாங்களே, ரவுதால தொழுகிற நேரத்தில் அந்த தொழுகையில் இடது பக்கம் ரசூல்லோட கபருக்கு பக்கத்தில் அந்த கபர் இருக்கிற ஏரியா அந்த 2வது பகுதியில் சின்ன ஜன்னல் இருக்குது, இன்னும் இருக்கு. அதுதான் ரசூலுல்லா கடைசியாக திறந்த ஜன்னல். இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு கடைசியாக திறந்த ஜன்னல். அந்த ஜன்னலை திறந்து தான் ரசூலுல்லா பார்த்தாங்க. மதீனாவில் மிம்பருக்கிட்ட தோழர்கள் தொழுகிறாங்களா, தொழுது கொண்டு இருக்கிறாங்க, சஃப்பு நிறைஞ்சி. ரசூலுல்லா சந்தோஷத்தில் அழுதாங்க. ஐயோ, நான் காட்டி கொடுத்த தொழுகையை நபி இல்லாவிட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து தொழுகிறாங்க. அப்போ தான் ரசூலுல்லா சொன்னாங்க, நான் என்னுடைய தோழர்களோடு கொஞ்சம் பேசுவோம், எனக்கு இப்போ பேசணும் அவர்களோட. தொழுது முடிஞ்ச உடனே 2 சஹாபாக்கள் அலி இப்னு அபி தாலிப், ஃபதல் இப்னு அப்பாஸ், இந்த 2 பேரும் ரசூலுல்லாவை ஒருத்தர் ஒரு தோளையும் இன்னொரு தோளையும் தூக்கி கொண்டு ரசூலுல்லா தூக்கி கொண்டு போனாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அலி இப்னு அபி தாலிப் சொல்கிறாரு, ரசூலுல்லாவுக்கு காலை நிலத்தில் வைக்கல, அந்த அளவுக்கு சீவன் இல்லை, கால் இப்படி தேஞ்சு கொண்டு போகுது, மணல் தரைன்றதுனால கோடு போட்டுக்கொண்டே போகுது, காலை நேரம் வைக்க கூட ரசூலுல்லாவுக்கு சீவன் இல்லை. என்னுடைய மிம்பரில் கொண்டு போய் நிறுத்துங்கள், நான் என் தோழர்களோடு பேச வேண்டும் என்ன. அப்படி நிறுத்தினாங்க. மிம்பரில் ரசூலுல்லாஹ் இப்படி உட்கார்ந்து கொண்டு தலையை பனியை போட்டுக்கொண்டு முதலாவது சொன்ன வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, தோழர்களே தொழுக தொழுக, அதை விட்டுறாதீங்க. எப்போ சொல்கிறார்? மரணப்படுக்க சக்கராத்துடைய வருத்தம் அந்த நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக தொழுக. 2வது சொன்னாங்க ஒமா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிமார்கள், இவர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. 3வது சொன்னாங்க இந்த யகூதிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய யகூதிகளை எப்படியாவது மதீனாவை விட்டு விரட்டு போனாங்க. 3 விஷயம் சொன்னாங்க. அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக தொழுக, தொழுகை விட்டுறாதீங்கோ, தொழுகை விட்டுறாதீங்கோ. அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு இபாதத் தொழுகை மட்டும்தான். அதனால் இந்த தொழுகையை எங்கே போனாலும் நான் அதாவது கண்டிருக்கிறேன், சில ஆட்கள் தொழுகையை வச்சு தான் அவங்களோட மற்ற வேலைகளை ஷெடியூல் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. அது எங்கேயும் தொழுதுக்குள்ள தொழுதோ தொழலையோ எங்கள்கிட்ட ஷெடியூல் அதல்ல. அங்கே போய்த்து இங்கே போய்த்து அங்கே போய்த்து இங்கே இவரை சந்திக்கிற அந்த விட்டு போகிற இந்த இது இப்படி எல்லாம் ஷெடியூல் பண்ணணும். நாங்கள் ஈனே போனால் என்ன தொழு மிஸ் ஆகுமா, ஈனை போனால் நான் எந்த அசர் எப்படி தொழுகு, மகர்ப நான் எப்படியும் தொழுகு, இஷா இப்படித்தான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வரும். அவரை சந்திக்க போகணும், ரைட், அந்த வீட்டுக்கு போகணும், ரைட், போகிற வழியில் எனக்கு மகர்பு மிஸ் ஆகும், அசர் மிஸ் ஆகும், லொஹர் மிஸ் ஆகும், லொஹர் எங்கே தொழுகு, அசர் எங்கே தொழுகு, இப்படித்தான் நாங்கள் வாழணும். இதுதான் தொழுகையுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. எங்களோட ரிஸ்க்கு போகாமல் கொஞ்சம் இருந்தாலும் அதில் பறக்க தெரியும். அதனால் தொழுகை நாங்கள் இவ்வளோ தூரம் பேசிட்டுக்குரிய காரணம், இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க, இன்ன பைனனா வபைனஹும் தர்க்கஸ்ஸலாம், எங்களுக்கும் காபிருக்கும் இடையில் உள்ள முக்கியமான வித்தியாசம் தொழுகையை விடுவது. தொழுகை விட்டவன் காபிர், தொழுகை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. தொழுகை விட்டவனோடு எந்த அளவு கண்டால் ஃபிக்ஹில் எப்படி பேசப்பட்டிருக்கின்றால், உங்களோட மகளுக்கு கல்யாணம் பேசும் பொழுது, மகனுக்கு கல்யாணம் பேசும் பொழுது மாப்பிள்ளையோ பொஞ்சாதியோ தொழுறாரா என்று பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக தான் பார்க்கணும். சொத்து என்ன வச்சிருக்கிறார், எவ்வளோ நீட்டத்துக்கு அவருக்கு சொத்து, என்ன வியாபாரம், பசந்தா பொடியா, அதல்ல. முதலாவது இவன் தொழுகையாளியா, இந்த பொம்பளை தொழுகிறாவா, இதுதான் விசாரிக்கும். ஃபிக்ஹில் சட்டம் பேசப்பட்டிருக்குது. 2 வக்து அல்லது 3 வக்துக்கு மேலால தொழுகையை வீணாக்குறவன் காஃபிர். இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின்படி தொழுகையை விட்டவன் மரணிச்சா முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்படுகிற மையவாடியில் அடக்கம் செய்யப்படக்கூடாது. அந்நியர்கள் காவிர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற இடத்தில் தான் அவங்கள் அடக்கம் செய்யப்படும். அந்த அளவுக்கு தொழுகை விஷயத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்குது. அதனால தான் நாங்களும் இந்த வகுப்பில் இதை பற்றி, தொழுகையை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தொழுகை சரியாக அமையும் என்ற நாங்கள் ஒரு நாளைக்கு 5 தடவை செய்யக்கூடிய விஷயம், ரைட். நினைக்கிற தொழுகையுடைய முக்கியத்துவம் விளங்கிச்சுமென்று விளங்கினா ஹை. இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ்
தொழுகைയുടെ விஷயத்தில் நானும் நீங்களும் எல்லாரும் மிச்சம் கவனமாக இருந்து கொள்வோம். அதே மாதிரி தொழுகை விஷயத்தில் முக்கியமாக எங்களுக்கு பரக்கத்துக்குள்ள விஷயம், எங்களோட பிள்ளைகளை தொழுகை விஷயத்தில் மிஸ் ஆகாமல் தொழுகையை பழக்கிறதாக இருந்தாலும் தொழுகை வைக்கிறதாக இருந்தாலும் முதல்ல நாங்கள் தொழணும். அப்போ தான் புள்ள தொழும். வக்துக்கு நாங்கள் தொழுகை பழையினால் நாங்கள் சரியாக தொழுதால் தான் அதோடு சேர்ந்து பிள்ளைகளும் தொழும். குறிப்பாக ஆம்பளை பிள்ளைகள விஷயத்தில் கவனமாக இருங்க. 7 வயசை தாண்டி நான் தொழுகையை பழக்குங்கோ, அதுக்குரிய அதுக்கார்களை ஓத வைங்கோ, அதுக்கார்களை பாடமாக்குங்கோ, பாடமாக்க வைங்கோ. நீங்கள் முக்கியமாக 10 வயசு ஆகினால் அடித்து தொலை வைக்க சொல்லி வைக்கிறது. அந்த லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சரியாக பழக்கினார் பிள்ளையோட உள்ளத்தில் வரும், நான் தொழுதாய் ஆகும். தொழலாட்டி எனக்கு இடமே இல்லை, தொழலாட்டி எனக்கு இந்த ரிஸ்க் இல்லை, தொழலாட்டி எனக்கு பரக்கத்து இல்லை, நான் முன்னேற மாட்டேன் என்ற ஒரு சிந்தனையில் எங்களோட பிள்ளைகளை தொழுகையிட முக்கியத்துவத்தில் வளர்க்குற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களோட குடும்பத்தில், எங்களோட சூழலில், எங்களோட வீட்டில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ்வுடைய வாக்கின் படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் படி நாங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டோம். எங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது தொழுகை விஷயத்தில். அது முக்கியம். எப்பயும் தொழுகையை பற்றி ஞாபகம் ஊட்டி கொண்டு இருக்கணும். அல்லாஹு தாலா எங்களை அந்த தொழுகையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் தொழுகையில் விருப்பம் உள்ளவர்களாகவும் தொழுகையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா ஃபதாயில்களாக தந்திருக்கிறானோ அந்த விஷயங்களை அல்லாஹு தாலா முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் தரணும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு என்று இதை முடிச்சுக்கொள்கிறேன். 5 மணி ஆகிட்டு நான் இன்னொரு பாடம் ஒன்று எடுக்க பார்த்தேன். எடுத்தால் இன்னொரு அவர் எனக்கு அவர் தேவை. அதாவது நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அடுத்த கிளாஸில் நாங்கள் படித்தோம். தொழுகையிட நிபந்தனைகளில் மிக முக்கியமானது தொழுகையோட சிறப்பை பற்றி நான் பேசினேன். தொழுகையில முக்கியமாக நிபந்தனைகளை உண்டு. தொழுகுவர் முஸ்லீமாக இருக்கிறோம், முஸ்லீமுக்கு தான் தொழுகை கடமை, காவிற்கு தொழுகை கடமை இல்லை. 2வது விஷயம், தொழுகுவர் தொழுகை கடமை தாருக்கண்டு கேட்டால் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். இது சரி இது பிழை என்று விலங்கு வயசுக்கு வரும். தம்மி ஈஜ வயசுன்னு சொல்லுவாங்க. எங்களோட பாஷையில் சொல்லுதா பருவ வயது எத்தியவர்களுக்கு தான் தொழுகை கடமையாக அப்போ தான். இப்போ இது சரி இது பிள்ளை, இது நல்லம் இது கெட்டது என்ற வயசு அறிகிற வயசு வார டைமுக்கு தான் அந்த பிள்ளைக்கு தொழுகை கடமையாகும். புத்தி சுவாதீனம் இழந்தவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. சின்ன பிள்ளை கடமை இல்லை, பைத்தியகாரன் மூலக்குழம்பினவர் கடமை இல்லை, அல்ல அவங்கள மன்னிச்சிட்டான். அதே மாதிரி இப்போ எனக்கு மயக்கம் வந்து நான் மயக்கம் முடிச்சு கீழே வந்துட்டேன், மகர்பு வக்தாகுது, என்ற மயக்கம் தெளியும் வரைக்கும் எனக்கு என்ன இல்லை, தொழுகை கடமை இல்லை. ரைட்? மயக்கம் தெளிர உள்ள மயக்கமாக இருந்தால் அல்லாஹு தாலா அந்த வக்துடைய நேரத்தை மன்னிச்சு விட்டுருவோம். இல்லை டக்குன்னு ரிக்கவரியாக மயக்கமாக இருந்தால் இஷாவுக்கு முன்னுக்கு எனக்கு அது கியூர் ஆகினால் நான் மகரப கட்டாயம் தொழுது தான் ஆகும். அதே மாதிரி இப்படியான நிலைமைகள் உள்ள ஆட்களுக்கு தொழுகை கடமை இல்லை. தொழுகை எந்த சந்தர்ப்பத்திலையும் உடையலாம். நோன்பு மாதவிடாய் வந்தால் உடையலும், கடுமையான நோய் என்றால் உடையலும், புரோக்கலா செய்யணும். தீராத நோய் என்றாலும் டோட்டலாக விட்டுடணும், ஃபிதியா கொடுக்கணும். ஹஜ்ஜி உடம்புல சக்தி இருந்தால், பொருளாதார சக்தி இருந்தால், போகிறதுக்கான வசதி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹஜ்ஜி கடமை. ஜக்காத் 10 லட்சம் மீனத்துக்கு ஜக்காத் கடமை இல்லை. குறித்து அந்த பொருளாதாரத்தின் அளவு வந்தால் தான் உங்களுக்கு ஜக்காத்தில் கடமை. அதுலேயும் எல்லாத்துலேயும் கடமை இல்லை. தொழுகை நீங்கள் நின்று கொண்டேலாவா, இருந்து கொண்டு தொழு, இருந்து கொண்டேலாவா, படுத்து கொண்டு தொழு, படுத்து கொண்டேலாவா, சைக்கிணையாக தொழு, மரணப்படுக்கையா நினைவிருக்குதா தொழு, தொழோணும். யுத்தத்தில் எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்கிறாங்க, குதிரைக்கு மேலே அல்லாஹ்வுடைய ஓர்டர் வருது, தொழு, குதிரையில் இருந்து கொண்டு தொழு. மிஸ் ஆகிறா சலாத்துல் ஹவுஃப், அதை நாங்கள் படிப்போம். சலாத்துல் ஹவுஃப் தொழு. பிரயாணியா சலுகதாரே, ஏலாவா சலுகதாரே, ஆனால் மிஸ் ஆகிறா. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த தொழுகை. ஆனால் தொழுகை மிஸ் பண்ணேன். அடுத்தது முக்கியமாக நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது தொழுகுறதுல மிக முக்கியமானது சுத்தமாகிட்டோம். அந்த சுத்தத்தை பற்றி நாங்கள் படிச்சிட்டோம், எப்படி சுத்தமாகிறது அதெல்லாம் நாங்கள் முடிச்சு அந்த நிபந்தனையில் செஞ்சிட்டோம். அடுத்தது நாங்கள் படித்தாத பகுதி தான் கிபிலாவும் முன்னோக்கு. தொழுகிறதா இருந்தால் மிக முக்கியமாக அடுத்தது கிபிலாவை முன்னோக்கணும், சுத்துரா வச்சு தொழணும், அவுரத்தை மறைச்சு கொள்ளணும். இந்த 3 நிபந்தனைகளும் நாங்கள் இதுக்கு பிறகு படிச்சுக்கோம். எப்படி கிபிலாவை முன்னோக்கி, என்னென்ன தொழுகைகளையும் கிபிலாவை முன்னோக்கி. அடுத்தது அவுரத் மறையும் முக்கியமான ஒரு பாடம். பொம்பளைகள் எந்த அளவுக்கு தொழுகையில் ஆடை அணிஞ்சிச்சோம், சுவிட்ச் போடணுமா, புதிகால் விளங்கலுமா, கையை மறைச்சோணுமா, எப்படி பொம்பளைகளோட ஆடை, இந்த விஷயத்தை பற்றி படித்தோம்.
தொழுகைக்கு முன்னால் ஒருத்தர் குறுக்க போனால் நாங்கள் இதையும் செய்யணும். இதெல்லாம் சுத்ராவோடு சம்மந்தப்பட்ட பாடம். இந்த பாடங்கள் நான் ஆரம்பித்தால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் நாங்கள் முக்கியமாக இதில் வரலாறுகள் இதில் விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து படிப்போம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக